பாஸ்கா காலம் 4வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி யோவான் பிரிவு 13 அருள்வாக்குகள் 16 தொடக்கம் 20 வரை. ஒரு வேதியியல் ஆசிரியர் முதலில் கோட்பாட்டு பகுதிகளை மாணவர்களுக்கு கற்பித்த பிறகே செயல்முறையை சொல்லிக் கொடுக்க சோதனை கூடத்திற்கு அழைத்துச் செல்வார். ஆனால் இயேசு வாழ்க்கை என்ற பாடத்தை கற்றுக் கொடுக்க இந்த வரிசையை மாற்றி அமைக்கிறார். முதலில் செயல்முறையை செய்து காட்டிவிட்டு பிறகு அதனை பற்றி போதிக்கிறார். முதலில் சீடர்களின் பாதங்களை கழுவிவிட்டு பிறகு அதன் போதனையை விவரிக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதி இயேசு சீடர்களோடு சேர்ந்து உண்ணப்போகும் இறுதி இரவு உணவுக்கு முன் சீடர்களின் பாதங்களை கழுவிய பிறகு அந்த செயலின் விளக்கத்தை கொடுத்த 2ஆம் பகுதியாகும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு செவிமடுக்கிறார்களோ அவர்கள் எனக்கும் செவிமடுக்கிறார்கள். அப்படி என் பெயரால் போதிக்கப் போவதற்கு முன்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு தாழ்ச்சியின் பணியாளர்களாக மாற வேண்டும். உங்கள் எடுத்துக்காட்டான வாழ்விலிருந்து வெளிவரும் வாழ்வியல் போதனையை நிச்சயம் அடுத்தவர்கள் கேட்பார்கள் என்று உறுதியளிக்கிறார். தன்னுடைய சீடர்களின் தனிச்சிறப்பு எதில் அடங்கியிருக்கிறது என்றால் பணிவாழ்வில் தாழ்ச்சியோடும் தியாக மனப்பான்மையோடும் எந்த பணியையும் செய்ய தயார் நிலையிலும் தாராள மனதுடனும் இருப்பதில்தான் அடங்கியிருக்கிறது என்பதை எடுத்து எம்புகிறார். ஏனென்றால் இயேசு தனது வாழ்க்கையால் சீடர்களின் பாதங்களை கழுவியதின் முன்மாதிரியை அவர்கள் மீண்டும் செய்வதற்கு அழைப்பு விடுக்கிறார். காந்தியடிகளிடம் ஒரு முறை ஒரு தாய் வந்து தன் மகன் அதிகமாக மிட்டாய், சர்க்கரை இவற்றை சாப்பிடுகிறான், அதன் கெடுதியை விளக்கி அவனுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று சொன்னவுடன் காந்தியடிகள் அந்த மாணவனை கூர்ந்து நோக்கி அன்பொழுக பார்த்துவிட்டு, அடுத்த வாரம் உங்கள் மகனை அழைத்து வாருங்கள் என்னிடம் என்றார். அடுத்த வாரம் அந்த தாய் அவரிடம் தன் மகனை அழைத்து வந்தார். காந்தியடிகள் அந்த பையனிடம் இனிமேல் சர்க்கரையை சாப்பிடாதே என்று சொன்னார். உடனே அந்த தாய் இந்த அறிவுரையை அன்றே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை என்று கேட்க, அம்மா, நானும் உன் மகனைப் போல இனிப்புக்கு அடிமைப்பட்டவன். எனவே ஒரு வாரம் நான் அதிலிருந்து விடுதலை பெற என்னையே நான் பயிற்றுவித்தேன். அதனால்தான் இப்போது சொல்லுகிறேன் என்றார். நமது போதனை சாதனையாக அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த போதனைக்கு பின்னால் உள்ள வேதனையான செயல்பாட்டிலிருந்து அது அரும்ப வேண்டும். கடவுளுக்கு முன்னால் பெரியவராகும் சாதனையை எடுத்து சொல்ல பணிவாழ்வு என்ற சோதனை களத்தில் தாழ்ச்சியால் புடமிடப்பட்டிருக்க வேண்டும். நம்பிக்கை உள்ளவர்களையும் நம்பிக்கையற்றவர்களையும் ஒரே நிலையில் நடத்தக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இயேசு மொழிகிறார். திருப்பாடல் 41:9 குறிப்பிட்டு யூதாசு எப்படிப்பட்டவன் என்பதை உணர்த்துகிறார். என் உற்ற நண்பன், நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன், எனக்கு இரண்டகமாக தன் குதிங்காலை தூக்குகிறான். ஆனால் இயேசு யூதாசை தள்ளி வைக்கவில்லை, மாறாக அவனுக்கு ஒப்புரவை வழங்குகிறார். அவனுக்கு அதிகமாக அன்பை பொழிகிறார், பாதத்தை கழுவுகிறார், ரொட்டி துண்டை ரசத்தில் துவைத்து தன் கையால் கொடுக்கிறார், பாசத்தையும் அன்பையும் பொழிகிறார். ஆனால் அவன் திருந்தவில்லை. எனவே நாம் தாழ்ச்சியோடு நம்பிக்கையாளர்களையும் நம்பிக்கையற்றவர்களையும் சமமாக நடத்த இறைவன் அருளை நாடுவோம். ஆமீன்.